பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488686260, 9443694183. அனுமதி இலவசம். ஆன்மா இந்த பூலோகத்துக்கு இங்க பயணம் செஞ்சு இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு இந்த 8 வகையான கான்சியஸ்னஸ்ல தான் பிறவி எடுக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸை கவரணும், ரிலேஷன்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு வேணும், எனக்கு இந்த துணை வேணும், எனக்கு நிறைய இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்டி, சுத்துறது இதெல்லாம் வேணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டான நிலைக்கு ஷிஃப்ட் ஆகும். நான் இவ்வளவு நாளா இதுக்காகவா நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இப்படின்னு நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு வேணும்ன்றப்ப யாருமே ஹெல்ப் பண்ணலையே, இதுவே நான் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருந்தா எல்லாரும் என் கீழே எனக்கு கை கட்டி நிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷிஃப்டிங் அப்படி அவங்களுக்கு நடக்கும். அதுதான் கிரேட் கேட்வே ஃபார் அவங்களோட முன்னேற்றத்துக்கு. அதுதான் கிரேட் கேட்வே, சிம்ஹத்வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கிரேட் கேட்வே, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு கதவு திறந்துருச்சு, அவங்களுக்கு கரெக்டான பாதை கண்ணில் படுது. ஸோ இந்த மாதிரி கான்சியஸ்னஸ்ல தான் எல்லாருக்குமே PSSM கண்ணுக்கு தெரியும், நமக்கு ஆனாபான சக்தி கண்ணுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கையில எது வச்சாலும், பேம்ப்ளெட் வச்சாலும், நம்ம லட்டு வச்சாலும் ஒன்றும் தெரியாது. 5 நிலையும் உங்களுக்கு பேலன்ஸா இருக்கும், 5 சக்கராலையும் பேலன்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த சக்கராக்கு வந்த உடனே அது எல்லாமே 0 ஆகாது, பட் எவ்ரிதிங் இன் அ பேலன்ஸ் ஸ்டேட். ஸோ இப்போ அந்த 5 சக்கராக்கும் பேலன்ஸ் ஸ்டேட்ல அவங்க வந்துருவாங்க. முதற்கண் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சைத்தன்ய கிரமம் அப்படின்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் எப்படி முன்னேறுது அப்படின்றதுதான். ஸோ இதுக்கு ஒரு 7 விதமான நமக்கு கான்சியஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நேம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சர்வைவல் கான்சியஸ்னஸ். First one, survival consciousness. Second one up consciousness. So third futility consciousness. Fourth sincerity consciousness. Fifth seriousness consciousness. Sixth witness consciousness. And seventh ஸ்மைலிங் கான்சியஸ்னஸ். அண்ட் இன்னொன்னு கூட கொடுத்துருக்காங்க, ஜோக்கர் கான்சியஸ்னஸ். மொத்தமா 8 கான்சியஸ்னஸ்ல இந்த ஆன்மாவின் பயணம் அப்படின்றது தொடங்குது. ஸோ ஆன்மா இந்த பூலோகத்துக்கு இங்க பயணம் செஞ்சு இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு இந்த 8 வகையான கான்சியஸ்னஸ்ல தான் பிறவி எடுக்குது. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கான்சியஸ்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போ யார் எந்த கான்சியஸ்ல இருக்கோம் அப்படின்றது நம்ம இந்த நாலேஜோட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆன்மா முதலாக இங்க பிறவி எடுக்கும் போது சர்வைவல் கான்சியஸ்னஸ்ல மட்டும்தான் இருக்கும். சர்வைவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாடு, தூங்குறது அண்ட் ரொம்ப பேசிக் நீட்ஸ். நமக்கு இன்னைக்கு என்ன வேணும், நம்ம 3 வேளை உணவு, நம்ம இன்னைக்கு என்ன துணி வேணும், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், இவ்வளவுதான். இதுதான் சர்வைவல் கான்சியஸ்னஸ். இதை தாண்டி அவங்களால வேற எதுவுமே யோசிக்க முடியாது. இன்னைக்கு சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நாளைக்கு என்ன சாப்பிடுறோம், இதுதான் அவங்க பேசுவாங்க. சோ இவங்கள பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூலாதார சக்கரத்துல இருப்பாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ரிலேட்டட் டு மூலாதார சக்கரம். அவங்களுக்கு
அதுக்கு மேல யோசிக்க தெரியாது. அதுக்கு மேல சொல்றவங்கள வந்து ஆஹ் இவங்க என்னமோ சொல்றாங்க, ஒண்ணும் புரியாது. ஏன்னா அவங்க அப்பதான் புதுசா இங்க வந்திருக்காங்க. சோ இந்த பூமிக்கு வந்த புதுசுல என்னோட வீடு, ஏன் ஏன் வேலை, என்னோட ரொட்டீன் லைஃப் அவ்வளவுதான். நான் இன்னைக்கு தூங்குனேன்னா, நான் என்னோட வேலை பண்ணேன்னா அவ்வளவுதான். யார் வம்புக்கும் எதுவும் போக மாட்டாங்க. அப்படியே ஃபுல்லா லைஃப் அப்படியே போயிடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நான் இருக்கேனே, இதை விட ஏதோ பண்ணணும் அப்படின்ற அந்த கான்சியஸ் ஷிஃப்ட் ஆற வரைக்கும் இதே மாதிரி பிறவிகள் தான் அவங்களுக்கு வரும். சோ மூலாதாரத்திலேயே இருந்து இதே மாதிரி இந்த சர்வைவல் கான்சியஸ்லிஸ்லயே அவங்க ஒரு சில பிறவிகள் எடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இப்படி ஒரு சில பிறவிகள் ஆன அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. சோ அடுத்த கட்டம் நம்ம பார்த்தோம்னா ஒன் அப் கான்சியஸ்னஸ், அப்படின்னா கொஞ்சம் மேல் நோக்கி யோசிக்கிறாங்க. இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறாங்க. நான் ஏதோ செய்யணுமே, நான் ஜஸ்ட் ரொட்டீன் நீட்ஸ் மட்டும் தானே யோசிக்கிறேன். இதை விட நான் ஒரு வீடு கட்டணும், நான் இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா வாழணும், நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், நான் ஃப்ரெண்ட்ஸை கவரணும், ரிலேஷன்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு வேணும், எனக்கு இந்த துணை வேணும், எனக்கு நிறைய இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்டி, சுத்துறது இதெல்லாம் வேணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டான நிலைக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. சோ ஒரு சில பிறவிகள் இந்த கான்சியஸ்னஸ் ஒன் அப் கான்சியஸ்னஸ்லயே அவங்க போயிட்டே இருக்காங்க. இந்த வாழ்க்கை வாழ்ந்து 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 அது அப்படியே கொஞ்ச நாள் நீட்டிட்டு இருந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நாள் அவங்களுக்கு இதெல்லாம் போர் அடிக்கும் போது அப்ப அடுத்த நிலைய அவங்க யோசிப்பாங்க. சோ நான் என்ன செய்யறேன், சும்மாவே நான் என்னோட நீட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ் இதுதானே நான் பண்றேன், இது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லையேன்னு ஏதோ ஒரு உறுத்தல் உள்ள வரும். சோ அந்த உறுத்தல் வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. சோ அடுத்த கட்டம் அப்ப ஃபியூட்டிலிட்டி கான்சியஸ்னஸ். அப்போ அவங்க நான் இதை தாண்டி நான் ஏதும் பண்ணணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், என்னோட பேர் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும், நான் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியணும். அந்த அவேர்னஸ் வருது. நான் இவ்வளவு நாளா இதுக்காகவா நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் இப்படின்னு நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு வேணும்ன்றப்ப யாருமே ஹெல்ப் பண்ணலையே, இதுவே நான் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருந்தா எல்லாரும் என் கீழே எனக்கு கை கட்டி நிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷிஃப்டிங் அப்படி அவங்களுக்கு நடக்கும். அந்த கஷ்டத்தாலதான் அந்த ஷிஃப்டிங் நடக்குது. சோ எப்பவும் கூட நம்ம ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கும் போது எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கவே நடக்காது. நம்ம எப்போ இந்த மாதிரி உருகுறோமோ அந்த ஆன்மா ஒரு விஷயத்தால தவிச்சு உருகும் போது அது பவுன்ஸ் ஆயிட்டு மேல போகுது. இப்போ நம்ம பால கீழே எவ்வளவு ஃபோர்ஸா போடுறோமோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது 10 மடங்கு 20 மடங்கு பவுன்ஸ் ஆகுது இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் நம்ம உருகுறோமோ அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மேல வரும்போது 20 மடங்கு உயர்வு அப்படி உயர்வாங்க. சோ இப்ப நான் சொன்னேன் ஒவ்வொரு கான்சியஸ்ல பல பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். எப்போ இந்த மாதிரி நிலை அவங்க பவுன்ஸ் ஆகுறாங்களோ அடுத்த பிறவிலேயே அடுத்த கான்சியஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. சோ இப்ப ஃபியூட்டிலிட்டி கான்சியஸ்னஸ் வரும்போது அவங்களுக்கு புரியுது, யார் இருந்தாலும் நமக்கு தேவையானப்ப கை கொடுக்கறது யாரும் இல்ல, நம்ம எப்பவுமே நம்ம நம்ம பவர்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஆஹ் போலீஸோ இல்ல பொலிட்டீஷியனோ இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ட்ரை பண்ணி அதுக்காக இது பண்ணுவாங்க. சோ அப்ப அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா இந்த உலகத்துல நம்ம மனசு வச்சா எது வேணா செய்ய முடியும். நான் ஒரு சாதாரண மனுஷி, நான் ஒரு டாக்டர் ஆகணும்னா கஷ்டப்பட்டு படிச்சு ஆகலாம், நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும்னா அதுவும் ஆகலாம். நம்ம மனசு வச்சு அதுக்குரிய
ஸ்டெப் நாம எடுத்து நம்ம வேலை செய்யும் போது இந்த உலகத்துல யார் ஆனாலும் எது வேணா ஆகலாம் அப்படின்ற அந்த கான்சியஸ் அப்ப வருது. சோ இங்க பாத்தீங்கன்னா அப்ப அவங்க மணிப்பூர சக்கரத்துக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. சோ மணிப்பூர சக்கரத்துல அவங்க வராங்க. அப்போ இப்ப நம்ம ஒரு பொலிட்டீஷியனை பாக்குறோம். வாக்குமூலங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. நான் நான் இதெல்லாம் செய்வேன், உலகத்துக்கு நான் இது செய்வேன், இந்த நாட்டுக்கு அது செய்வேன், இது செய்வேன்னு அழகா பேசுவாங்க. சோ மணிப்பூர சக்கரம் அப்படின்றது என்னன்னா அழகா பேசியே எல்லாரையும் கவர்றது. சோ அந்த மாதிரி மணிப்பூர சக்கரத்துக்கு வரும்போது நல்லா பேசுவாங்க, ஆனா செயல்கள்ல இருக்காது. பேசுறது ஆரம்பிப்பாங்க, ஆனா பேச்சு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பட் பேசுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க, பேச்சாலேயே அட்ராக்ட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. சோ இது ஃபியூட்டிலிட்டி கான்சியஸ்னஸ். அடுத்தது பார்த்தோம்னா சின்சியாரிட்டி கான்சியஸ்னஸ். சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள் 7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488682660 94436944183 9092223498. இந்த சின்சியாரிட்டி கான்சியஸ்னஸ்ல அப்போ அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ், ஒரு நல்ல பதவி, பேர், புகழ் எல்லாமே இருக்கும். பட் ஆனாலும் அந்த ஹார்ட் சக்கராக்கு ஷிஃப்ட் ஆறாங்க இல்லையா, அவங்களுக்கு அன்பு தேவை. அந்த அன்பு, பாசம் அந்த ஹார்ட் சக்கராக்கு வந்த உடனே இது எல்லாமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காது. எல்லார் மேலயும் ஒரு கருணை, ஒரு அன்பு, அது அந்த தேடல்ல இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு திருப்தியே கொடுக்காது. அந்த பதவி ஆகட்டும், எதுவுமே இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச இது எல்லாமே அவங்களுக்கு திருப்தி குடிக்காது. ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு அப்படின்னு அந்த ஹார்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ஹார்ட்டை ஃபீல் பண்றாங்களோ ஆன்மா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஹார்ட் அப்படின்றதும் நம்ம சோலுக்கு ரிலேட்டடா தான் நம்ம பேசுவோம். சோ அந்த ஹார்ட் சக்ராக்கு சேரும் போது நான் ஒரு ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற அந்த விவரம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. சோ இப்ப வாழ்க்கையில அந்த சீரியஸ்னஸ் இங்க வெறும் பௌதிகமான விஷயங்கள் மட்டுமே கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்மீகத்துல தேடல் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில வீடு வாசல் போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பங்களா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பேர் புகழ் எப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போறாங்களோ, இப்போ பௌதிக வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆன்மீக தேடல் அப்படின்றது ஆரம்பிக்குது. அது இந்த சின்சியாரிட்டி கான்சியஸ்னஸ்ல அவங்களுக்கு இந்த தேடல் ஆரம்பிக்குது. சோ இந்த சின்சியாரிட்டி கான்சியஸ்னஸ்ல ஹார்ட் சக்ராக்கு அவங்க ரிலேட்டட் ஆகும்போதுதான் அப்போ அவங்களுக்கு அது எல்லாமே புரிஞ்சு அந்த தேடல்ல இங்க போறாங்க. எல்லா ஆன்மீக மன்றங்களுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்றாங்க. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, எனக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வர பிறவிகள் பாத்தீங்கன்னா சீரியஸ்னஸ் கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்ல பிறப்பாங்க. சோ இந்த கான்சியஸ் அப்படின்றது என்னன்னா அதுதான் கிரேட் கேட்வே ஃபார் அவங்களோட முன்னேற்றத்துக்கு. அதுதான் கிரேட் கேட்வே, சிம்ஹத்வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கிரேட் கேட்வே. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு கதவு திறந்துருச்சு, அவங்களுக்கு கரெக்டான பாதை கண்ணில் படுது. சோ இந்த மாதிரி கான்சியஸ்னஸ்ல தான் எல்லாருக்குமே பிஎஸ்எஸ்எம் கண்ணுக்கு தெரியும்.
நமக்கு ஆனாபான சக்தி கண்ணுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கையில எது வச்சாலும், பேம்ப்ளெட் வச்சாலும், நம்ம வந்து லட்டு வச்சாலும் ஒன்னும் தெரியாது. இந்த சீரியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் வரும்போதுதான் பிஎஸ்எஸ்எம்னா புரியுது, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்னா புரியுது, பிரமிட் மாஸ்டர்ஸ்னா புரியுது, பிஎம்சி சேனல்னா புரியுது. இந்த சைத்தன்யத்துல, இந்த சீரியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்ல நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு சக்கரால இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சக்கராக்கு வரும்போது, இந்த விஷுத்த சக்கராக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, லோயர் சக்ராஸ் அப்படின்னும் போது அதெல்லாமே முடிச்சிட்டோம், ஹையர் சக்ராக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். சோ லோயர் சக்ராஸ் முடிச்சிட்டு ஹையர் சக்ராஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கிற சக்ராஸ்ல நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இங்க விசுத்தத்துக்கு வரும்போது என்ன ஆகுது, மூலாதாரம் பிளஸ் சுவாதிஷ்டானம் பிளஸ் மணிபூரகம் பிளஸ் அநாகதம் பிளஸ் விசுத்தம், 5 நிலையும் உங்களுக்கு பேலன்ஸா இருக்கும். 5 சக்கராலையும் பேலன்ஸா இருப்பாங்க. சோ இந்த சக்கராக்கு வந்த உடனே அது எல்லாமே ஜீரோ ஆகாது, பட் எவ்ரி திங் இன் அ பேலன்ஸ் ஸ்டேட். சோ இப்ப அந்த 5 சக்கராக்கும் பேலன்ஸ் ஸ்டேட்ல அவங்க வந்துருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விட்னஸ் கான்சியஸ்னஸ், ஒரு சாட்சியா இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து நல்லது நடக்குது, சாட்சியா இருப்பாங்க. ஒரு கெட்டது நடக்குது, அங்க உருகாம அழுவாம ஒரு புலம்பாம அங்கேயும் சாட்சியா இருப்பாங்க. சோ எனி எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் விட்னஸ், அது எல்லாமே ஒரு சாட்சியா பாக்குறாங்க. அப்படின்னா இங்க என்ன ஆகுது, அவங்க எல்லாருமே பாடி கான்சியஸ்ல இல்லாம சோல் கான்சியஸ்ல இருக்காங்க. எப்போ நம்ம சோல் கான்சியஸ்க்கு போகிறோமோ எல்லாமே விட்னஸ் தான். அவங்களுக்கு நான் ஒரு ஆன்மா அப்படின்ற விழிப்பு எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்திலயும் ஒரு ஆன்மா அப்படின்ற விழிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த நேரத்துல இந்த விட்னஸா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது எல்லாமே மாயை, இதை தாண்டி வேற இருக்கு அப்படின்னு. அப்போ உலகத்துக்காக நான் ஏதாவது செய்யணும், இந்த உலகத்துக்காக செய்யணும் அப்படின்னு பர்சனலா தனக்கு தானா பார்க்காம எல்லாருமே இந்த சஃபரிங்ல இருக்காங்க. சோ இந்த சஃபரிங்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், நாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உலகத்துக்காக, உலகத்தை வந்து ஆஹ் உலக முன்னேற்றத்துக்காக என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களுக்காக யோசிச்சு அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்காங்க. புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில வந்து மர்மங்கள், வாழ்க்கை மர்மங்கள், வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கையில இந்த கர்மாவோட விளையாட்டு, மக்கள் ஏன் பிறக்கிறோம், ஏன் வந்து இறக்குறோம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து பாவங்கள் நடக்குது, புண்ணியங்கள் நடக்குது, எவ்ரி மர்மங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ இப்ப இங்க வந்து என்ன ஆகுது, முழுமையான அந்த விழிப்புணர்வு, வாழ்க்கைய பத்தி முழுக்க முழுக்க முழுமையான விழிப்புணர்வு அவங்களுக்கு வருது. அப்ப பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்றது அவங்களால கரெக்டா யூகிக்க முடியுது. சோ நான் இது செஞ்சா இது வரும், அது செஞ்சா அது வரும். இங்க நம்ம வந்து கஷ்டங்கள்ல ஏன் விழுறோம்னா, சோ பர்டிகுலர் திங் நான் பண்ணும்போது இது எப்படி எஃபெக்ட் ஆகும்ன்றது எனக்கு தெரியாததால அந்த குழியில போய் விழற. பட் ஆனா இங்க இவங்களுக்கு இந்த ஸ்மைலிங் கான்சியஸ்னஸ்ல என்ன ஆகுதுன்னா, இது செஞ்சா இதுதான் நடக்கும். சோ பர்ஃபெக்டா வாழ்க்கை மர்மங்கள் புரிஞ்சிருச்சு. அவங்க வந்து கரெக்டா கைட் பண்ணுவாங்க, நீ இது செய்யற தப்பு, நீ இப்படி செய்யணும், கரெக்டா வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மர்மங்கள் எல்லாமே அவங்க ஏற்கனவே அந்த அனுபவங்கள் வந்ததால கரெக்டா அவங்களுக்கு புரியும். சோ எல்லாமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இவன் வந்து பெரிய மகான்பா, எது வந்து இது ஆனாலும் அவங்க ரியாக்ட் ஆக மாட்டாங்க, கரெக்டா வந்து இது சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நம்ம வந்து என்னோட சஜஷன்ஸ் கேட்போம். சோ அந்த மாதிரி கான்சியஸ்னஸ்ல இவங்க இருப்பாங்க. எப்பவுமே யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்றது, யாருக்கு வேணாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சரியா சொல்றது, அவங்க கரெக்டா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் யூகிச்சு இது இப்படி நடக்க போகுது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா மர்மங்கள் புரிஞ்சிருச்சு. சோ இங்க சஹஸ்ராரா ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டே இருப்பாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோக்கர் கான்சியஸ்னஸ்.
இங்க ஜோக்கர் அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாருமே ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தான் சிரிப்போம். பட் ஜோக்கர் கான்சியஸ்னஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பத்ரிஜி சொல்வாரு. இப்போ கார்ட் கேம்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ஜோக்கர் அப்படின்றது, நம்ம ஜோக்கர்னு வந்து இது பண்ணாலும் அந்த ஜோக்கரால எல்லா கார்ட்ஸோடையும் மிங்கிள் ஆக முடியுது. அந்த ஜோக்கர் இருந்ததுன்னா நீங்க வந்து கேமையே வந்து வின் பண்ணலாம். சோ கடைசியில ஜோக்கர் வருது, ஒன்னே ஒரு கார்டு இல்ல, அந்த கார்டுக்கு இங்க ஜோக்கர். எந்த ஒரு நம்பர்லயாவது நீங்க ஜோக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு உங்க கேமை சால்வ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஜோக்கர் கான்சியஸ்னஸ். இப்போ இந்த ஜோக்கர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிரேட் கிராண்ட் மாஸ்டர். நிர்குணம்னா அங்க எந்த குணமும் கிடையாது. யார் வராங்களோ அவங்க குணமா நீங்க மாறிடுறீங்க. யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்க குணமா மாறி. ஒரு பாடகர் வராங்க, சார் வந்து உட்கார்ந்து அவங்களோட பாடுவாங்க. ஒரு பெரிய மகான் வராங்க, அவங்க கூட உட்கார்ந்து வாழ்க்கை மர்மங்கள் பேசுவாங்க. ஒரு பொலிட்டீஷியன் வராரு, அந்த பொலிட்டீஷியனோட நம்ம நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவாரு. ஒரு சினி ஆக்டர் வர்றாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயங்கள் பேசுறாரு. சோ இங்க என்னன்னா யார் எப்படி வந்தாலும் அவங்க குணத்துல கனெக்ட் ஆயிடுவாங்க. இங்க நிர்குணா ஸ்டேட். எந்த குணம் நிர்குணம் அப்படின்னா எந்த குணமும் இல்லாத ஒரு தூய்மையான நிலை. அந்த தூய்மையான நிலைதான் சஹஸ்ரார நிலை. இந்த நிலையில எல்லாருமே வருவதுதான் கடைசி டெஸ்டினேஷன். எல்லாருக்குமே அந்த டெஸ்டினேஷன் என்னன்னா அதுதான் கடைசி டெஸ்டினேஷன். அந்த நிர்குணா ஜோக்கர் ஸ்டேட். வாழ்க்கை என்பது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்துல விளையாடும் போது நீங்க ஜோக்கர் கான்சியஸ்னஸா இருந்தீங்கன்னா எப்பவுமே நீங்க தான் வின்னர். இப்ப இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லா கடவுள்மார்களும் இந்த நிலையில இருந்து என்லைட் ஆனவங்க தான். நம்ம கிருஷ்ணரை சொல்லலாம், புத்தரை சொல்லலாம், ஜீசஸ சொல்லலாம், ரமண மகர்ஷி போன்ற எல்லாருக்கும் நம்ம இந்த கான்சியஸ்னஸ வந்து சொல்லலாம். ஸோ எவ்ரி ஒன் இந்த கான்சியஸ் சேருவதுதான் எல்லாருடைய கடைசி கட்ட நிலை. ஸோ ஆன்ம நிலையில எல்லாருமே பார்த்தோம்னா ஒவ்வொரு நிலையை கடந்துதான் நம்ம போகணும். இப்ப ஒரு நிலையில நம்ம இருக்கோம்னா அந்த நிலை வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா அந்த கம்ஃபர்ட்ல இருந்து நம்ம அடுத்தது ட்ரை பண்ணவே மாட்டோம். அப்போ அங்க கஷ்டங்கள் வரும், அங்க ஒரு தடைகள் வரும். அந்த தடையில என்ன ஆகுது, அந்த தடைகள் அந்த கஷ்டங்கள் வரும்போதுதான் இல்ல நான் இங்க இருந்து இந்த ஜோன்ல இருந்து நான் அடுத்த கட்டம் போகணும்ன்றது நம்ம மனம் யோசிக்கும். நான் கம்ஃபர்டபுளா இருந்துட்டேன் அப்படின்னா மனசு வந்து இப்ப நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத, நீ போயிடு, ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை பாக்குறோம். நான் ஆரோக்கியமா இருக்கேனே, எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீ சொல்ற தியானம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள், ஏன்னா நான் திருப்தியா இருக்கேன், வாழ்க்கையில செம்மையா இருக்கேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஏதாவது செஞ்சு திரும்ப இந்த கம்ஃபர்ட் எனக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு வந்து அவங்களுக்கு பயம். சோ எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது அடுத்த நிலைக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதுக்குதான் சேலஞ்சஸ் வாழ்க்கையில தேவை. அந்த சேலஞ்ச் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து எவ்வளவு விழுந்தாலும் திரும்ப அது தூக்கி விடும். உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்ச்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த எனர்ஜி லெவலுக்கு, அடுத்த முன்னேற்றத்துக்கு நீங்க போறீங்க. எல்லாருமே சின்சியரா மெடிடேஷன் பண்ணுங்க. சின்சியரா பண்ற எல்லாருமே கூட ஆனாபானசதி மெடிடேஷன் மூலமாக ஃபைனல் டெஸ்டினிக்கு ரீச் ஆகலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.